முஸ்லீம்களை பார்த்து எரிச்சல் ஆகுதுல. ஏன்னா அவங்க டெரரிஸ்ட் மதவெறி பிடிச்சவங்க அப்படிதானே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெல்லி ஏர்போர்ட்ல இருக்கிற பிரேயர் ஹால்ல முஸ்லீம் பெண்மணி தொழுதுட்டு இருக்கும் பொழுது பிரேயர் ஹாலுக்குள்ள ஒரு இந்து பெண்மணி உள்ள வந்தது பிரச்சனை இல்ல, உள்ள வந்து இந்து ஸ்லோகனை கத்தி கத்தி பாடி அவங்க விருப்பத்தை பண்றாங்க. அது பண்ணது மட்டும் இல்லாம அதை கேப்சர் பண்ணி போஸ்ட் இன்ஸ்டால போட்டிருக்காங்க. ஒரு ஹைதராபாத்ல ஒரு காலேஜ் பஸ்ல எல்லா பெண்மணியும் சேர்ந்து ஒரு முஸ்லீம் பெண்மணியை ட்ரீட் பண்ண விதமாக ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தி இந்து ஸ்லோகனை பாடி வெறுப்பத்திருக்காங்க அந்த பெண்மணியை. ஏன் ரீசெண்ட் டைம்ல பெங்களூர்ல காலேஜுக்கு படிக்க போன ஒரு மாணவனை அந்த காலேஜுக்கு ப்ரொஃபசர் என்ன பண்ணிருக்காரு, நீ ஒரு டெரரிஸ்ட், நீலாம் முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவர் ட்ரீட் பண்ணிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. சில பிரச்சனையில தமிழர்களுக்காக தீ குளித்த முதல் மனிதர், என்னை காப்பாற்றாதீர்கள், என் தமிழ் இனத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி சொல்லி மரணித்த தீ குளித்த ஒரு மனிதர் அப்துல் ரவுஃப். அவர் முஸ்லீம் தான். இந்திய விடுதலை போராட்டத்தில் தன் இந்து மனிதனை காட்டி கொடுக்க மாட்டேன் என்ற நோக்கத்தில் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் இந்து மனிதன் உயிர் போகக்கூடாது என்ற அடிப்படையில் 27 வயது கொண்ட பிரிட்டிஷ் கையால் கொல்லப்பட்ட அந்த மனிதர் அஷ்ஃபகுல்லா கான். அவர் முஸ்லீம் தான். இவ்வளோ ஏன் நம்ம இந்தியாவுக்கு உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த நாடுகளுக்கு மத்தியில் நம் நாடை பெருமையை தேடி தேடி கொடுத்த ஒரு மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரு முஸ்லீம் தான். இங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க மனிதர்களை பிரிப்பது ஜாதியோ மதமோ அல்ல, அவங்க மைண்ட் செட் தான்.